நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கு. நாங்க வாழைப்பழம் மாதிரி வாசல்ல தொங்குவோம், ஒரு வயம் வாங்க மாட்டீங்க. உள்ள மறைச்சிருக்கு சீரட்டு, அதை குடி வாங்கி பத்தி குடிப்பீங்க. நாங்க காலையில் கிடக்கிற இளநீ வெட்டி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஏழை தொழிலாளி நிற்பான், நீ ஏன்னு கேட்காம போக. ஆனா ஒரு காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ல போய் நுண்ணினாக்கிற டசபுசு இங்கிலீஷ் பேசிட்டு கோக்கும் பெப்சியும் குடிச்சு சாக. அது ஏன்னு சச்சின் தெண்டுல்கர் குடிக்கிறாங்க. ஏன் அவன் 1 கோடி வாங்கிட்டு குடிக்கிறான், நீ 20 ரூபாய் கொடுத்து குடிக்கிற. காலையில நீங்க பிடிக்கிற பற்பசையில இருந்து, படிக்கிற பத்திரிகை செய்தித்தாள்ல இருந்து, குடிக்கிற தேநீர்ல இருந்து, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, போடுற உடையில இருந்து அத்தனையும் தீர்மானிக்கிறது அரசியல். சில பைத்தியக்காரங்க சொல்லுவான் அரசியல் நமக்கு இருக்குங்க வம்புன்னு. ஏன் இது வானமே இல்லாத ஊர்ல வாழ போறங்கிற மாதிரியான வெட்டி கட்டடாது. அப்ப அரசியல் உன் எதிர்காலத்தை, நீ படிக்கிற பாடம், உனக்கான வேலை, உன் மரணம் வரை, கருவறையிலிருந்து நீ கல்லறை வரை உன் வாழ்க்கை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை தீர்மானிக்க சக்தியாக திரைப்படம் இருக்கு. இதை மறுக்க முடியுமா? அப்ப இந்த திரைப்படம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்படிப்பட்டது? அப்படி ஆடுறது, அப்படி பாடுறது. ஒரு கவிஞன் எழுதுறான், என் தேசத்து இளைஞர்கள் இருட்டு அறையில் திரை அரங்குகளில் தங்களுக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எழுதுறான். அவன் வேதனை, அவன் ஆதங்கம், அதான நிஜம். யாராவது செய்யறது தவறுன்னு கண்டிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம்? அங்கே வன்முறையை நம்ம விதைக்கிறோம், அது தவறில்லைன்னு ஆகுது. உலகத்திற்கு எல்லா தலைவர்களும் பேசுறான், நாங்க அமைதியை விரும்புறோம். எவன்டா சண்டை போடுறாங்கன்னா பதில் சொல்ல மாட்டேன். அணு ஆயுத கண்டுபிடிப்பு மாநாடு அடுத்த வருஷம், அணு ஆயுத ஒழிப்பு மாநாடு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க கண்டுபிடிக்க வேணாம், ஒழிக்க வேணாம், சும்மா இருக்காங்க. ஒரு வார்த்தை எழுதிருந்தேன் தம்பிங்கிற ஒரு படத்துல, ஆயுதம் வாங்குற காசுக்கெல்லாம் அரிசி வாங்கியிருந்தா இந்த உலகம் பசிங்கிற வார்த்தையே கேட்டிருக்காதேன்னு எழுதிருந்தேன். தமிழ்ல படம் எடுத்தா ஓடாதுங்கிறீங்க, தமிழ்லேதான் முழு வசனமும் எழுதணும். தம்பி படத்தை பத்திரிகையில் எழுதுது, ஆழமான கருத்துக்காகவும் சீமானின் வளமான தமிழுக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம். என்ன தமிழ்ல பேசுனா ஓடாதா? இப்ப நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு புரியாதையா? எழுச்சி மிக்க இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருந்தமிழர், உலகத் தமிழர்களின் நன்மதிப்பை பெற்ற என் பாசத்திற்குரிய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும், ஒரு செயல் வீரராக இருந்து இவ்வளவு பெரிய பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பானன் செல்வமணி அவர்களுக்கும், ஐயா ராமநாராயணன் அவர்களுக்கும், அண்ணன் பிரபாகரன், வி சேகர் போன்ற தலைவர்களுக்கும், அண்ணன் ஜி சேகரன் அவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக இருக்கிற கலைஞர் பெருமக்களுக்கும், என் உயிருக்கு பிரியமான உறவுகள் அனைவருக்கும், உலகெங்கும் வேர் பரப்பி வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழ விடுதலை குறித்து, என் இன விடுதலை குறித்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் தெருக்களில், வீதிகளில், மேடைகளில், அதுபோக பல்வேறு நாடுகளில் நான் பேசி வந்த போதிலும் இந்த மேடை எனக்கு மிக முக்கியமானது. காரணம், நான் சார்ந்திருக்கிற திரை உலகம் இன்று தமிழ் இன படுகொலையை கண்டித்து குரல் எழுப்ப வந்திருக்கிறது. அதில் ஒரு குரலாக என் குரல் ஒலிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தை ராமேஸ்வரத்தில் ஏன் நடத்த வேண்டும்? எதற்காக ராமேஸ்வரத்தை தேர்வு செய்ய வேண்டும்? இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் ராஜபக்சே அவர்களே, இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். இன்னும் 16 கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்கிறது உங்களுக்கு கிட்ட வருவதற்கு என்று காட்டுவதற்கு. நீங்கள் நினைக்கலாம் இடையில் பெரிய கடல் இருக்கிறது என்று. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல 4 கோடி தமிழ் மக்களும் எழுந்து நடந்தால் கடலும் திடல்தானே என்று சொன்னது போல அந்த உணர்வை வெளிக்காட்டத்தான் இந்த மண்ணை தேர்வு செய்து இங்கே கூடியிருக்கிறோம். என் அன்பான உறவுகளை, தமிழன் என்பவன் யார்? இதிகாச காலங்களில் அவன் அரக்கன்,
அவன் அசூரன். தமிழன் என்பவன் யார்? மனு தர்மத்தில் சூத்திரன், பஞ்சமன். நிகழ்காலத்தில் அவன் யார்? அகதி. எப்போதும் அவன் தமிழனாக வாழ்ந்ததில்லை. வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த ஒரு இனம் தன் சொந்த உறவுகளை இதே மண்ணில் அகதியாக வாழ வைத்தது பெருமக்களை. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழினம் என்ற ஒற்றை பெருமையில் இந்த இனம் மல்லாந்து படுத்தது. வந்தவனெல்லாம் ஏறி மிதித்து எச்சேக்காரி துப்பினான். வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இவன் வாடகை வீட்டில் குடியேறினான். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வண்டி நிற்கின்றன கொம்பை மறந்த மாடுகள் என்று உணர்ச்சி பாவலன் அண்ணன் காசி ஆனந்தன் பாடினான். மாடு வண்டி இழுக்கிறது, தமிழன் ரிக்ஷா இழுக்கிறான். பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன நடக்கிறதே? ஆதியில் உன்னையும் என்னையும் பர்மாவில் அடித்தான். நீ நானும் அகதியாக ஓடி வந்தோம். அதன் பிறகு பம்பாயில் அடித்தான், அகதியாக ஓடி வந்தோம். எப்போதும் நம்மை கர்நாடகாவில் அடிக்கிறான். தண்ணி கேட்கும் போதெல்லாம் அடிக்கிறான். நாளைக்கு முல்லை பெரியாறில் தண்ணி கேட்கும் போது கேரளாவில் அடிப்பார்கள். அகதியாக ஓடி வருவோம். மலேசியாவில் அடிக்க தொடங்கிவிட்டான். இனி ஓடி வருவதை தவிர வழி இல்லை. உலகெங்கும் அடிவாங்கி அகதியாக ஓடி வந்த ஒரு இனம் ஒரே ஒரு இடத்தில் தான் மான ரோசத்தோடு வீரத்தோடு திருப்பி அடித்தது. அது தமிழீழ மண்ணில் மட்டும்தான் அடித்தது. தமிழன் எங்கு அடிவாங்கினாலும் அது நன்முறை. தமிழன் எங்கேனும் ஒரு இடத்தில் திருப்பி அடித்தால் அது வன்முறையா? உலகத்தீரே, அது வன்முறையா? உலகெங்கும் இருக்கிற பெருமக்களே, மனிதநேயமிக்க வல்லுநர்களே, மாந்தநேய உணர்வாளர்களே, அரசியல் பெரும் தலைவர்களே, ஆழ்ந்து கவனிங்கள். தமிழினத்தின் முதல் எதிரி அவன் பேசுகிறானோ அவன்தான் தமிழ் இனத்தின் முதல் எதிரி. ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இலங்கையில் உன் இழவுக்காக 306 மீனவன் உன் ரத்த சொந்தம் செத்து விழுந்த இழவுக்கு அழாத இவன் இல்லாத இலங்கையின் இறையாண்மைக்கு ஏன் அழுகிறான்? அதுதான் என் கேள்வி. எங்கே இருக்கிறது ஒருங்கிணைந்த இலங்கை? எங்கே இருக்கிறது இறையாண்மை? இலங்கையில் யாராவது ஒருவன் என்னோட வாதிடவா? எங்கே இருக்கிறது இலங்கையில் இறையாண்மை? வார்த்தையை பற்றிக் கொண்டிருக்கிறது. இதை செய்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறது. அப்படி பொதுமக்களிடையே பெருந்திரளாக தமிழ் உறவுகளிடையே சொல்லிவிட்டு போக முடியாது. அப்படி போனால் பின்னொரு நேரம் மக்களை சந்திக்க வரும்போது, நீங்கள் வேறொரு வாக்குறுதியை கொடுக்க வரும்போது என் தமிழ் சாதி எந்திரிச்சு கேள்வி கேட்கும். ஈழம் பெற்று தந்தீர்களே, அப்படித்தானா இதுவும் என்று கேள்வி கேட்பார். இன்றைக்கு ஆதரிச்சு தமிழ்நாட்டின் தெருக்கிழங்கு ஓடி ஓடி உறக்க கத்துகிற இந்த சீமான் அன்னைக்கு எதிர்த்து பேசுவார். எங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த தேசத்தின் பிதா மகாத்மா காந்தி அவர்கள் எங்கள் நாட்டின் விடுதலையை, என் இனத்தின் விடுதலையை, எங்கள் தமிழக தேசியத்தின் விடுதலை எதிர்த்தால் நாங்கள் எதிர்ப்போம். கோஷை ஆதரித்தால் அவரை ஆதரிப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இன்னைக்கு என் இனத்தை அழித்து ஒழிக்கிற கொடுஞ்செயலை செய்வதற்கு துணை போகிறதே காங்கிரஸ் கட்சி. அதனால் அதை வீழ்த்துவதற்கு வீர தமிழர்களாக களமாட என் அன்பு தம்பிமார்கள் எல்லாம் நாங்கள் திரண்டு இருக்கிறோம். நாளைக்கு இன்னொருவன் வந்து இதே செயலை செய்தால் அவனுக்கு இதே கதிதான். இந்த பெருமன்றத்தின் வாயிலாக உலகெங்கிலும் பேச்சை ஒற்று கேட்கிற என் தமிழ் சாதியின் வாயிலாக அவர்களின் குரலாக தமிழகத்தை பெற்றுத் தருவேன் என்று சொல்கிற அந்த பெருமகளுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருமகளே, நீங்கள் இந்திய தேசிய ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு எங்கள் தாயக மண்ணை தட்டி கட்டி எழுப்பி தர வேண்டாம். பல்லாயிரக்கணக்கான 37,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தங்கள் உயிரையை கைதியாக ஏந்தி களமாடி அந்த மண்ணிலே வீர விதைகளாக புதைந்திருக்கிறார்கள். மாவீரர்களாக அந்த மண்ணிலே புதைந்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அளப்பரிய தியாகமும் வீணாகிவிடக்கூடாது. உலகத்திலே பெருமக்களே வீணாகிவிடக்கூடாது. வீரன் செறிந்த அறப்போரை தன் தாயக விடுதலைக்காக, தன் மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக அந்த மண்ணிலே என் அக்காவும் தங்கையும் ஆற்றியிருக்கிறார்கள். அந்த மண்ணில்
எங்கள் இனத்தை அழித்து ஒழிக்க துணை போன இந்திய தேசிய ராணுவம் வந்து எங்கள் விடுதலையை பெற்றுத்தர வேண்டாம். வரலாற்றில் என் இனத்திற்கு அப்படி ஒரு அவப்பெயரை தரவே வேண்டாம். ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் போராடி அடைந்த பூமியை இன்று சிங்களன் அபகரித்திருக்கலாம். ஆனால் என் தலைவன் நிச்சயமுடனாக அந்த தமிழக மண்ணை மீட்டு எடுக்கிறார். நாங்கள் போராடி அடைகிற எங்கள் அன்னை பூமியை நீங்கள் அங்கீகரியுங்கள். உலக பெருமன்றமே, என் பேச்சை உற்று நோக்குகிற பெருமக்களே, இந்த ஒரு அங்கீகாரத்தை மட்டும் எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் தமிழீழ தேசிய ராணுவத்திற்கு தடை இருக்கிறது. அதற்கு காரணம் இந்தியா விடுதலை புலிகள் என்ற போராளி இயக்கத்திற்கு தேவையற்ற அவசியமற்ற தடையை விதித்திருக்கிறது. தன் தாயக விடுதலைக்காக களமாடுகிற இந்த மண்ணை தவிர வேறு எந்த மண்ணிலும் ஒரு குண்டூசியை கீழே போடக்கூடாது, எந்த அசம்பாவித்தையும் நிகழ்த்தக்கூடாது என்று சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்ட பிறகுதான் புலி உடுப்பை போராடி மாற்றுகிறார். கனடாவில் இதற்கு தடை, அமெரிக்காவில் இதற்கு தடை, பிரான்சில் இதற்கு தடை. கனடாவில் நான் சென்றிருந்த போது என் தம்பி ரஞ்சன் என்னை காரிலே அழைத்துச் செல்கிறான். ஒரு நள்ளிரவு சாலையில் போக்குவரத்து நிறுத்த குறியில் ஒருவரும் இல்லை. காவலர்கள் 15 நிமிடத்திற்கு மேலாக காத்திருக்கிறான். அந்த விளக்கு எங்களுக்கு வாய்ப்பாக எரியும் வரை காத்திருக்கிறான். என் வழக்கம் என் தேசத்தில் வாழ்ந்த அந்த புத்தியில ஒருத்தர் தான் இல்லையே போனா என்னடான்னு கேட்டேன். என் தம்பி சொன்னா என் மூஞ்சியில செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நாம வாழ்ற நாட்டின் சட்டத்திட்டத்தை நாமே மதிக்கலைன்னா யாருமே மதிப்பாங்க. என் தலைவன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறான் பாருங்கள். உலகெங்கும் வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகள், அன்பான மக்களே, எந்த நாட்டில் நம் உறவுகள் வாழ்ந்தாலும் முதலில் அந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி அந்த நாட்டின் தேசிய கீதத்தை பாடிய பிறகு முழங்கிய பிறகுதான் தங்கள் சொந்த நாட்டின் தமிழீழ தேசியத்தின் தேசிய கொடியை ஏற்றி நம் தமிழீழ தேசியத்தின் தேசிய கீதத்தை பாடுகிறார்கள். நாங்கள் வாழுகிற தேசத்திற்கு, அந்த நாட்டின் சட்டத்திட்டத்திற்கு, இறையாண்மைக்கு அவ்வளவு கட்டுப்பட்டு வாழ்கிற என் மக்களின் மீது எதற்காக தடை? உலகத்திலே போக்குவரத்துகளில் ஒரு சாலை விபத்தை கூட நடத்தாத என் சொந்தங்களின் மீது எதற்காக தடை? அரசு, இங்கே இருக்கிற பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு மீற மேலாவது. இத்தனை லட்சம் எங்கள் உறவுகளை கொண்டு குவித்த சிங்களனுக்கு எதிராக நாங்கள் களமாடி எங்கள் தாயக பூமியை வென்றெடுக்க வசதியாக தேவையற்று அவசியமற்று தமிழீழ தேசிய ராணுவத்தின் மீது வைத்திருக்கிற தடையை நீக்குங்கள். அந்த ஒற்றை உதவி போதும், ஒற்றை உதவி போதும். நீங்கள் போரை நிறுத்த வேண்டாம், அரிசி பருப்பு தர வேண்டாம், எண்ணெய் மண்ணெண்ணெய் தர வேண்டாம், மருந்து மாத்திரை தர வேண்டாம், ஒரு உதவியும் வேண்டாம். தடையை மட்டும் நீக்குங்கள் போதும். என் தமிழ் சாதியின் வேண்டுகோளாக தலை கூர்ந்து இந்த சீமான் உங்களிடம் மண்டியிட்டு கேட்கிறேன். உலகத்திலே விடுதலை புலிகளின் மீதான தடையை மட்டும் நீக்குங்கள். பிறகு வாருங்கள், பிரபாகரனின் படையை மொத்த சிங்களன் அகதியாக வெளியேறுவான். இந்த தடையை மட்டும் வேற ஒரு உதவியும் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். தடையை நீக்கிவிட்டு நீங்கள் பேசாது இருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீங்க ஒன்றும் செய்யணும். என் அன்பு சொந்தங்களே, நேரம் ஆய்கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் பேசினால் தேர்தல் விதிமுறை மீறல் என்று கைது செய்து மறுபடியும் போட்டு ஒவ்வொரு சிறைக்குள்ள இருக்கிறது பிரச்சனை இல்லை, யாரையும் சந்திக்க விடாம தடுக்கிறது ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். 70 நாள் நான் சின்ன பிள்ளையிலிருந்து தனியா இருந்தது. எப்பவுமே கூட்டமா அண்ணன் தம்பியோட இருந்து பழகிட்டேன். நான் ஒரு அறையில படுத்துக்கிறதா சுத்தி தம்பி மாதிரி படுத்து கிடப்பான். எப்பவுமே என்னை தனியா அனுப்புறதுல கூட்டமா இருந்து பழகிட்டேன். 70 நாள் ஒரே ஆளா ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து இருந்தது மிக கொடுமையா இருந்தது. அதை விட கொடுமையா வேதனையா இருந்தது. 1 ரூபா போட்டு பேசுற வசதி அந்த சிறையில் இருக்கு. வெளியில பேசினா நம்ம அண்ணன் செத்துட்டாரு, என் அருமை தம்பி சேரலாதன் செத்து போயிட்டான், என் தாயை விட மேலாக என்னை நேசித்த என் அண்ணன் தமிழேந்தி இறந்து போயிட்டார், அக்கா அக்கா என்று அன்போடு கூப்பிட்ட துர்கா இறந்து போயிட்டார், விதுசா இறந்து போயிட்டார், என் அருமை
சகோதரன், நீனும் அவனும் ஒரு வயது தாண்டா, சும்மா மாமா மச்சான் என்று கூப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று என் தலைவன் சொன்ன என் அன்பு சகோதரன் கடாவி இறந்து போய்விட்டான். இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு ஐயோ என்று அலறிக்கூட அழ முடியாது, கதறி வெடிச்சு சிதற முடியாது. கழிவறையின் கதவை பூட்டிக் கொண்டு தண்ணீரோடு என் கண்ணீரை கலந்து அழுதேன். அந்த துகரம்தான், அந்த சோகம்தான் சொல்ல முடியாதது. அது ஒண்ணுதான் பிரச்சனை ஒழிய இந்த 10 நாள் வெளியில் இருந்ததும் தான் நான் படாது பாடுபட்டேன். என் பணி முடிய போகிறது. இனி ஆயுள் முழுக்க சிறையில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பிறந்த இனத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். வரலாற்றில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் தான் பிறந்த இனத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதற்காக அந்த உண்மையோடு உணர்வோடு நான் உழைக்கிறேன். குமுதம் நாளிதழ்ல என்னை பெற்ற தாய் கொடுத்த பேட்டி உங்களுக்கு என்னை எப்படி எங்க ஆத்தா வளர்த்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும். என்னை பெற்ற என் தகப்பன் மிளகா கொள்ளையில் அண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது நான் சிறையில் இருந்து 1 ரூபா போட்ட போது, கலங்காத மகனே, ஈழத்தையும் வீரத்தையும் விற்றாத உன் அண்ணனுக்கு கடைசி வரை விசுவாசமா இருந்து செத்து போடா என்று சொல்றாங்க. என் அருமை தாய் என்னை பெற்றவள் 5 பிள்ளைகளை பெற்றேன். என் மூத்த மகன் எனக்கு பிரபாகரன் தான் என்று என் தாய் சொல்கிறார். என் அருமை பெருமக்களே, என் அருமை சொந்தங்களே, என் அன்பான மக்களே, வீர தமிழனும் வீழ்ந்து விடவில்லை. மான உணர்வும் இன உணர்வும் இந்த தமிழ் சாதிக்கு இட்டு போகவில்லை, இன்னும் செத்து போகவில்லை என்பதை உணர்த்துவதற்காக இங்கே தமிழர் என்ற பேரினம் உயிரோடு இருக்கிறது, அதுவும் உணர்வோடு இருக்கிறது என்பதை இந்த உலகத்தாருக்கு காட்ட, இந்த வளர்கிற வண்ணாதிக்கத்துக்கு உணர்த்த, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழனின் இன உணர்வும் மான உணர்வும் எத்தகையது என்பதை எடுத்து காட்ட, கை சின்னத்துக்கு நீ வாக்களிக்காது மாங்கினி சின்னத்தில் வெற்றியடை செய்து வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.